வணக்கம் மக்களே, வெல்கம் டு பெண்மை பேசுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எ டே இன் அவர் லைஃப். இன்னைக்கு தமிழ் வருட பிறப்பு. ஸோ கோயிலில் டான்ஸ் ஆட வேண்டி இருந்தது. மார்னிங்கே அதுக்கு ப்ராக்டிஸ் எடுத்துட்டு நாங்கள் போன இடம்தா வேர்ல்டு ஃபேமஸ் மாசாணியம்மன் கோயிலுங்க. அங்கே போனால் செம சூடு, காலை கீழே வைக்க முடியல. இப்படியோ ஒரு வழியாக போய் மாசாணியம்மன் பிள்ளையரை பார்த்துட்டு சாப்பிட்றதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாப்பிட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பாய். நல்ல வேலை, அப்போ தான் நாங்கள் போனோம். 2 மணிக்கு பண்ணி முடிஞ்சு 3 மணிக்கு வந்து ஆரம்பிச்சுட்டு நாங்களும் போய் சாப்பிட உட்காந்துட்டோம். தப்பாக நினச்சிக்காதீங்க, இல்லைனா மறுபடியும் ஒரு 1 hour வெயிட் பண்ணணும். நாங்கள் போயிட்டு இனிமேல் தான் வந்து நம்ம கோயிலில் டான்ஸ் ஆடுறதுக்கு வந்து மேக்கப் எல்லாம் பண்ணிவிட்டு இன்னொரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் ஆடணும். அதனால தான் நாங்கள் இவ்வளோ அவசரப்பட்டு இது சொல்கிறோம். இதான் இருந்தாலும் சாப்பாடு முக்கியம் தானே. சும்மா சொல்லக்கூடாது, சாப்பிட்ற இடமெல்லாம் நல்லா க்ளீனாக நல்லா மெயின்டைன் பண்ணாங்க. அங்கே சாப்பாடு போகிறவங்களும் நல்லா எங்களை உபசரித்து அனுப்புனாங்க. சாப்பாடு, குழம்பு, ரசம், மோர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஆனால் எல்லாமே வந்து ரொம்ப சூடாக இருந்தது. அதாவது அவங்க செய்யவே நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் சாப்பாடு ரொம்ப சூடாக இருந்தது. நீங்கள் அதை நான் சாப்பிட்ற எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள். எக்ஸ்பிரஷன்லாம் கொடுக்காது, எடுத்துன்னு செம்ம சூடு. காமிச்சிட்டு சாப்பிடுச்சு. டேய், என்னடா மூஞ்சி இது? நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மனநிறைவோட கோயிலை விட்டு வெளியே வந்தோம். உங்களுக்கு நான் அந்த போஸ்டர் காமிக்கிற பாருங்க. ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒருக்காவும் பந்தி விசாரிக்கிறாங்க. எல்லா சாப்பாடுமே, எல்லா குழம்பு, மோர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. உங்களுக்கு ஏதாவது கொடுத்துன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 3500 கொடுத்தா அவங்க செஞ்சு போட்டுருவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு மாலை, பூ எல்லாம் வாங்கிட்டு வெளியே வரப்பே டைம் 4 ஆயிடுச்சு. இனி 5 மணிக்கு நம்ம ஊரில் போட்டி ஆரம்பிச்சிருவாங்க. அந்த போட்டியில் எல்லாம் கலந்துட்டு வந்து இனி டான்ஸுக்கும் கலந்துக்கணும். அப்படிங்கிறனால நாங்கள் எவ்வளோ வேகமாக கிளம்ப முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்தோம். வர வழியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோபுரம் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கோபுரம் பார்க்குறக்கேன். உங்களுக்கு நான் அதை ஃபோட்டோ எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு வர வழியில் நிறைய கடை இருந்தது. அதில் மோதிரம், அழகழகான மோதிரம் இருந்தது. அதை எல்லாருமே வாங்கிக்கிட்டோம். அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பஸ் ஸ்டாண்டில் இந்த வீடியோ எடுத்துட்டு போய் எல்லாரும் நம்மளவே பார்த்தாக்கங்க. என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ்ஸே வரல. அப்புறம் ஒரு பஸ், கவர்மெண்ட் பஸ் வந்தது 11. அதில் ஏறணும். செம கூட்டம், நிற்கவே முடியலன்னா அதையும் அங்கேயும் வீடியோ எடுத்துருப்போம். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியவே திருப்பி போடுறானே. ஒரு வழியா வந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கும் நாங்கள் வந்துட்டோம். டான்ஸ் ஆடுறவங்க கத்தவே இல்லையே. சேரியெல்லாம் வந்து முந்தினத்து நாளே வந்து எங்கள் மேக்கப்பும் முன் வந்து ப்ளீச் எடுத்து வச்சுட்டாங்க. அதை தான் நம்மளுக்கு இப்போ காமிச்சேன். ஏற்கனவே நாங்கள் போட்டியெல்லாம் போயிட்டு வந்தது லேட் ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு ரொம்ப அவசரத்துலேயே எல்லாம் கிளம்பி ஒரு வழியாக எல்லோரும் கிளம்பிட்டோம். அந்த வீடியோ பார்க்குறீங்க. இவங்க தான் எங்கள் அம்மன் பாருங்க. இவங்க தான் நடுவில் அம்மன் கிட்ட விளாட போகிறாங்க. இவங்களுக்கு வந்து இப்போ 5 நேரம் போட்டு இவங்களை இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களோட ஃபைனல் அவுட்புட்டும் நான் வந்து ஃபோட்டோவில் தனியாக காமிக்கிறேன் கடைசியில். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி.
இதோ எங்கள் பொண்ணுங்க ஆடின டான்ஸை பார்த்து அம்மனே இறங்கி வந்துட்டாங்க. அந்த காட்சியை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. எங்களுக்கே இது நல்லா கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்டாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம். எங்கள் பொண்ணுங்க ஆடின வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு எந்த வீடியோ பண்ணலான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாய் பாய் மக்களே.